என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் தீர்க்கதரிசி ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கறோம்னா, ஒரு ஜாதகத்தினுடைய விளக்கமும் அதுல ஐயா சொன்ன ஒரு விதியும் எவ்வளவு அழகா பொருந்தி வந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்ப இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர். அவர் எந்த ஊரும் நம்ம தேவையில்லை. நான் சம்பந்தப்பட்டவங்கிட்ட பர்மிஷன் வாங்கல, அதனால நம்ம ஊர் தேவையில்லை. ஒரு பிறந்த தேதி 26/10/1983 11:20 AM காலையில. ஓகேங்களா? இப்ப அவருக்கு சனி தசை புதன் புத்தி 24/8/2023 20/5/2026 இவருக்கு இந்த சனி தசை புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. தனுசு லக்னம், 6 ராகு, 9 சுக்கிரன் செவ்வாய் வரும். 9 சுக்கிரன் செவ்வாய், 10 புதன் சூரியன் சனி, 12 குரு கேது. இது அம்சத்துல தனுசுல சூரியன் குரு, மகரத்துல சனி, கும்பத்துல கேது, சிம்மத்துல ராகு, துலாத்துல துலாத்துல லக்னம், துலா லக்னம் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன், அம்சத்துல விருச்சிகத்துல புதன். ஓகேங்களா? இதுதான் ஜாதக கட்டம். இது ஆண் ஜாதகம். லக்னம் 21 டிகிரி, கேது 24, குரு 17, புதன் 5, சூரியன் 8, சனி 13, சுக்கிரன் 1, ராகு 24, சுக்கிரன் 22, செவ்வாய் 22 டிகிரி. ஓகேங்களா? இது ஆண் ஜாதகர். இந்த ஜாதகருக்கு இன்னும் திருமணம் ஆகல. ஓகேங்களா? இவருக்கு இன்னும் திருமணம் ஆகல அப்படின்றதுக்கு ஐயா ஒரு விதியை சொல்லியிருக்காரு. பொதுவா இந்த 1983 இந்த காலகட்டங்கள சுக்கிரனுடைய 2 வீடுகள், அதுதான் பாவக சுபத்துவம் அப்படின்னு சொல்லுவார். பாவக சுபத்துவம், பாவக பாவத்துவம். இப்ப சிம்மம் சுபத்துவம், சிம்மாதிபதி சுபத்துவம் அப்படின்னு ஒரு பாவகத்தையும் கிரகத்தையும் இணைப்பாரு. அந்த மாதிரி இந்த பாவக சுபத்துவ அடிப்புல சுக்கிரனுடைய 2 பாவங்களும் கெட்டு இருக்கு, சுக்கிரனுடைய வீடுகள் 2மே கெட்டு இருக்கு அப்படின்னா சுக்கிரனுடைய தாம்பத்திய சுகங்கள் கிடைக்கிறதுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் இது ஒரு ரூலா. பொதுவா இந்த மாதிரி காலகட்டத்தில் 1983 பிறந்தவங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்க ஜாதகம், அவங்களுக்கு திருமணம் மட்டும் ஏன் அவ்வளவு லேட் ஆகிருக்கும். எல்லாமே அவங்களுக்கு பண வசதி எல்லாமே இருந்தோம், எல்லா சூழ்நிலையும் சாதகமா இருந்தோம், அந்த திருமண விஷயங்கள் மட்டும் ஏன் லேட் ஆச்சுன்னா அந்த காலகட்டங்கள்ல ஒரு சில மாதங்கள் இந்த அமைப்பு நீடிச்சுது. சுக்கிரனுடைய 2 வீடுகள் பாதிக்கப்பட்டது. ஒரு வீட்டுல ராகும், ஒரு வீட்டுல சனி இருந்து, இந்த சூரியன் சனியும் கடுமையான பாவத்துவம் இருக்கிறதுனால இவருக்கு அந்த திருமண விஷயங்கள் லேட்டு. இதுதான் ஐயா சொன்ன ரூலு. அந்த ரூலை உறுதிப்படுத்த முடியுமா? இந்த ஜாதகத்துக்கு திருமணம் லேட் ஆகிறதுக்கு சுக்கிரனுடைய வீடுகள் பாதிக்கப்படுறது ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு மெசேஜா சொல்றேன். பொதுவே குருனுடைய லக்னத்துக்கு தனுசு லக்னம், மீன லக்னம் 2 லக்னத்துக்குமே, குருனுடைய லக்னம் 2 லக்னத்துக்குமே சுக்கிரன் தான் எதிரியா வருவார். அப்ப சுக்கிரன் எதிரியா வந்தா நம்ம எப்படி நமக்கு பிரச்சனையை கொடுப்பார்னா, சுக்கிரனுடைய காரகங்கள் வழியா தான் நம்ம பிரச்சனை கொடுப்பாரு. ஏன்னா சுக்கிரன் தான் எதிரியா வர்றாரு. அப்ப சுக்கிரனுடைய காரகங்கள் மூலியமா தான் இந்த 2 லக்னத்துக்கும் குருனுடைய லக்னத்துக்கு 2த்துக்கும் பிரச்சனை தருவார். இப்ப சுக்கிரனுடைய காரகங்கள்ல பெண்கள், தாம்பத்திய சுகம், இது மாதிரி விஷயங்களை தான் அவர் அட்டாக் பண்ணுவானு. ஏன்னா அவரு நம்மளை அடிக்கணும்னா அவருடைய காரகத்துல தான் அடிக்க முடியும். அதாவது செவ்வானுடைய காரகத்திலேயோ புதனுடைய காரகத்திலேயோ அறிவு சார்ந்த துறையில போய் சுக்கிரன் அடி கொடுப்பாருன்னா அடி கொடுக்க மாட்டாரு. இப்ப செவ்வானுடைய வீரம் சார்ந்த துறைகளை சுக்கிரன் அடி கொடுப்பாருன்னா அடி கொடுக்க மாட்டாரு. அவருடைய காரக வழியா தான் நன்மையோ தீமையோ செய்வார். அப்போ குருவின் லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம் 2த்துக்கும் சுக்கிரன் தான் எதிரியா வர்றாரு. ஒன்னுக்கு அட்டமாதிரியா வராரு, இன்னொன்னுக்கு 6ஆம் அதிபதியா வராரு, ஜென்ம பகவரா வராரு. அமைப்புல அவருடைய காரகம் என்ன? மனைவி, தாம்பத்திய சுகங்கள். இந்த 2 விஷயத்துல பிரச்சனை கொடுப்பாரு. இயல்பாவே இந்த 2 லக்னத்துடைய சுபாவம் அது. பத்தாத்துக்கு பேசிக்காவே இந்த 2 லக்னத்துக்கு திருமணனாலுமே சிக்கலை தான் பண்ணுவாரு. சுக்கிரன் எதனாவது ஒண்ணு பண்ணி இவங்களுக்கு சீக்கிரம் லேட் மேரேஜ் பண்ணக்கூடாது, எதையாவது ஒண்ணு பண்ணி அவருடைய காரகவில டிஸ்டர்பன்ஸ் பண்ணணுன்ற அமைப்புல இந்த 2 லக்னத்துக்கு பேசிக் ஃபார்முலா. பத்தாத்துக்கு இந்த 2 வீடுகளும் பாதிக்கப்பட்டு இருந்தா எக்ஸ்ட்ராவா ஆகி போயிடுச்சு. அப்போ சுக்கிரனுக்கு நல்ல சௌகரியமாயி போச்சு இந்த லக்னக்காரருக்கு திருமணம் பண்ணாம இருக்கிறது. நம்ம ஏற்கனவே நாமளே பிரச்சனை பண்ணலாம்னு பார்த்தா நம்மளுடைய வீடுகளும் கெட்டு இருக்குது. ஓகே அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கோம். அந்த ஜாதகருக்கு பொதுவாக தனுசு லக்னம், மீன லக்னம் அந்த திருமண விஷயங்கள கொஞ்சம் லேசினஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருனுடைய சுபாவங்கள் அதிகரிச்சு இருக்கிறதுனால சுக்கிரனுடைய பிளேவர் அவங்க ஈர்க்கப்படாம இருப்பாங்க. பத்தாத்துக்கு சுக்கிரனுடைய வீடுகளும் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால அவங்க இந்த சுக்கிரன் சம்பந்தமா திருமண சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் லேசியான்னு இருக்கலாம். ஓகேங்களா? அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தனுசு லக்னம், மீன லக்னம், குருனுடைய லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, நீங்க ஒரு பெண் வருது, ரொம்ப விருப்பப்பட்டு வராங்கனாக்கா நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாவோ லேசியாவோ இருந்தீங்கன்னா சுக்கிரன் வேணான்னு நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க
அது வந்து அது கட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் இன்னும் ஒரு பெண்ணை அமைச்சு கொடுக்குறது சுக்கிரன் பயங்கரமா நம்மளை டேமேஜ் பண்ணுவார். ஒரு சான்ஸ் பொதுவா இந்த தனுசு லக்னம் மீன லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பெண்கள் விஷயத்துல அதுதான் சுக்கிரனுடைய காரகத்துல மனைவி விஷயங்களை மனைவியை தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள ரொம்ப லேசியா இருக்காதீங்க. வர வாய்ப்பை தட்டி விட்டீங்கன்னா திரும்ப அடுத்த வாய்ப்பு வர்றதுக்கு பல வருடங்களை ஆக்கிடுவாரு சுக்கிரன். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு எதிரியா வர்றாரு. அவருடைய காரகங்கள் மூலியமா தான் அடி கொடுப்பாரு. அப்ப மனைவி தாம்பத்திய சுகம்லாம் கடுமையான லேட் பண்ணிடுவார். ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு எங்கிட்ட கூட போன் பண்ணி ஒருத்தர் கேட்டாரு. அவரு ஜாதகம் பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே தெரியாது. தனுசு லக்னத்துல பிறந்தாலுமே இது ஒரு நீங்களே செக் பண்ணி பாருங்க. அந்த திருமண விஷயங்கள கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஏன்னா அது பேசிக் நேச்சர். அதனால சுக்கிரனுடைய 2 வீடுகள் பாதிக்கப்படுறதுனால இந்த திருமண விஷயங்கள் அவரு லேட் ஆகுது. சரி, இந்த மாதிரி இருக்குங்க. தனுசு லக்னம் மீன லக்னத்துல பிறந்துட்டாரு, சுக்கிரனுடைய வீடுகள் 2 கெட்டு போச்சு, சுக்கிரனும் கெட்டு இருக்கிறாரு, அவர் திருமண விஷயங்கள கொஞ்சம் அப்படியே லேசியா தான் இருக்கிறாரு. என்னதாங்க பண்ணலாம் இந்த 2 லக்னக்காரனா? அவங்கள நீங்க டெசிஷன் எடுக்க விட்டுட்டு எப்பப்பா திருமணம் செய்துக்கிற, ஒரு பெண்ணா இருந்தா எப்பமா திருமணம் செய்துன்னு கேட்டீங்கன்னாக்கா 1 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன், 2 வருஷம் கழிச்சு நான் செய்துக்கிறேன், இப்படியே தான் தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. அதுக்குதான் என்ன பண்ணணும்னாக்கா இந்த 2 லக்னத்துல பிறந்த ஜாதகராக இருக்கட்டும், இல்ல சுக்கிரனுடைய வீடுகள் பாதிக்கப்பட்ட ஜாதகரா இருக்கட்டும், சுக்கிரனும் பாதிக்கப்பட்ட ஜாதகரா இருக்கட்டும், ஆணோ பெண்ணா இருந்தா அவங்க கிட்ட டெசிஷன் விடாம ஃபேமிலி வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னால மற்றவங்களுக்கும் திருமணம் அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ திருமணமாக தடைப்பட்டு இருக்கு, நீ ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சிக்க, மற்றவங்களுக்கும் உன்னால கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு ஃபேமிலியா ஒரு ஒரு ப்ரெஷரை போட்டு நீங்க திருமணம் செய்து வச்சுட்டீங்கன்னா இவங்க ஓகே. இவங்க டெசிஷனுக்கே விட்டீங்கன்னாக்கா நான் செட்டில் ஆன பிறகு பண்றேன் ஏரியாவது ஒரு கான்செப்ட் சொல்லி கடைசி வரைக்கும் 35 வயசு வரைக்கும் அதுக்கு மேலே கூட இவங்க டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பேசிக்காக குருவுடைய லக்னத்தினால சுக்கிரனுடைய ஃபிளேவர் மேல இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஜாதகர்கள்லாம் ஃபேமிலி தான் ப்ரெஷர் போட்டு ஃபேமிலியா ஒரு பொண்ணை பார்த்து எப்பா என்னுடைய கடமைப்பா நான் இருக்கிறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்லதை பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா வந்து அவங்க ஒரு கடமையா நினைச்சு இவங்களை வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு நீ திருமணம் பண்ணிக்க, எங்களுடைய கடமை நாங்க முடிச்சிடணும், அதுக்கப்புறம் நீ எப்பனாவது டெவலப் ஆகிறியோ அதுக்கப்புறம் கூட வேலையில செட்டில் ஆகிக்கும், ஃபர்ஸ்ட் நாங்க திருமணம் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு தான் இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு ஃபேமிலி தான் கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ சொந்த அண்ணன் தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ இல்ல அப்பா அம்மாவோ இவங்க தான் ப்ரெஷர் போட்டு திருமணத்தை செய்து வைக்கணும். அப்படி செய்தாதான் இவங்க முடியும். இவங்க கிட்ட டெசிஷன் விட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. இதை மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் சுக்கிரனுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த ரூலை இது வரைக்கும் எந்த ஜோதிடரும் சொன்னதில்ல. அது ஐயா தீர்க்கதரிசி ஐயா அவர்கள் தான் சொன்னாரு. இந்த சுக்கிரனுடைய 2 வீடுகள் பாதிக்கப்பட்ட திருமண விஷயங்கள் லேட் ஆகும் அப்படின்ற ரூலை அந்த ரூல் பொருந்தக்கூடிய ஒரு ஜாதகம் இது. அது இப்போ இதே மாதிரி ஜாதகம் அடுத்த வீடியோல போடுறேன். மகர லக்னம் இதே ஜாதகம் மகர லக்னம், சந்திரன் வந்து இங்க இருப்பார். இதே லக்னம் இதே கிரக நிலையில ஒரு 1.5 நாளைக்கு முன்னாடி மகர லக்னம் இதே ஜாதகம் அவரு திருமணம் ஆகி நல்லா தான் இருக்கிறார். மகர லக்னம் லக்ன அடிப்படையில சுபாவம் மாறுது. இதுதான் இந்த சுக்கிரனுடைய கேம் வந்து எப்படி விளையாடு பாருங்க. தனுசு லக்னத்துக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு, இதே மகர லக்னம் வந்தா வேற மாதிரி பிஹேவ் பண்றாரு. அவருக்கும் சுக்கிரனுடைய வீடுகள் கெட்டு இருக்கு, பட் அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுவாரா அப்படின்ற அமைப்பு தான் மகர லக்னத்துக்கு வேற மாதிரி பண்ணுவாரு. இது ஜென்ம பகையாவும் வந்தது, சுக்கிரனுடைய வீடுகளும் பாதிப்படுது. 10க்கு 3, 7, 11 3ஆம் அதிபதி பாவத்துவமா இருக்கிறாரு, 7ஆம் அதிபதியும் பாவத்துவமா இருக்கிறாரு, 11ஆம் வீடு பாவத்துவமா இருக்குது. இந்த 3, 7, 11 சரியில்லை. பாக்கியாதிபதி நீச்சம் அடைகிறாரு. இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நிறைய அடிஷனல் ஆகிட்டே போயிட்டு இருக்கனால இவருக்கு இந்த திருமண விஷயங்களை இன்னமும் திருமணத்து மேலே ஒரு நாட்டம் இல்லாம குருவுடைய காரகத்துல ஏதோ ஒரு தொழில் செய்துக்கிட்டு ஒரு ஒரு நார்மலான ஒரு இயல்புக்கு கூட குறைவான ஒரு வருமானத்துல அப்படியே ஒரு லேசியா இருக்கிற லக்னத்தை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் லேசினஸோட குருனுடைய துறையில ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்காரு. இது மாதிரி குருனுடைய லக்னம் மீன லக்னத்துல பிறந்தவங்களாம் திருமண விஷயங்களை ஒரு பெண் வந்து உங்ககிட்ட நெருங்கி வராங்க, விருப்பப்பட்டு ஒரு பெண் வீட்டார் வராங்க, இல்லை ஒரு பெண் வருதுன்னா அதை அவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்ணி கைவிட்டுறாதீங்க. திரும்ப சுக்கிரன் உங்களுக்கு வர்றது ரொம்ப கஷ்டப்படுத்துவார். ஓகேங்களா? ஏன்னா ஜென்ம பகையில வர்றதுனால ஒன்னு உங்ககிட்ட கொடுத்த நான் ஒரு பெண்ணை உங்களுக்கு திருமணம் முடிக்கலான்னு பார்த்தேன், நீங்க என்ன வேணாம் ரிஜெக்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி சுக்கிரன் வந்து பிஹேவ் பண்ணுவாரு. இந்த 2 லக்னக்காரம் திருமண விஷயங்களை கொஞ்சம் நல்ல டெசிஷனா கொஞ்சம் சீக்கிரம் எடுக்க பாருங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு 20 வயசுன்னு சொன்னோம்ல, தேவையில்லாத மற்ற காரங்களை ஒப்பிட்டு நான் லைஃப் செட்டில் ஆகணும், எனக்கு வீடு கட்டணும், இந்த மாதிரி மற்ற விஷயங்களை ஒப்பிட்டு திருமண விஷயங்களை தள்ளி போடாதீங்க. அது இன்னும் கொஞ்சம் லாங்கா தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேசிக்கா சுக்கிரன் எதிரியா வரதுனால. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.